சீர்காழி அருகே ஆனைக்காரச்சத்திரம் காவல் நிலையத்தின் முன்பு தீக்குளிக்க முயன்ற பெண்ணின் மேலாடையை பிடித்து காவல் ஆய்வாளர் இழுத்துச் சென்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த நாதல்படுகை கிராமத்தைச் சேர்ந்தவர் நிர்வாகி ரவி சுந்தரம். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த உறவினரான சிவபிரகாசத்திற்கும் இடையே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நில தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரவி சுந்தரம் தனது நிலத்தில் இருந்த மின் மோட்டாரை திருடிவிட்டதாக கூறி சிவபிரகாசம் ஆனைக்காரச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு ஆய்வாளர் ராஜா அழைத்துள்ளார். அப்பொழுது ரவி சுந்தரத்திற்கு ஆதரவாக வந்த உறவினர்களுக்கும் சிவபிரகாசத்தின் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர்களை காவல்துறையினர் வெளியேற்ற முயன்றனர். தொடர்ந்து தனது கணவர் மீது அளிக்கப்படும் பொய் புகார்கள் தொடர்பாக தினசரி காவலர்கள் வீட்டிற்கு வந்து துன்புறுத்துவதாக கூறி ரவி சுந்தரத்தின் மனைவி சுமதி தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை திடீரென உடல் மேலே ஊற்றிக்கொண்டார். இதனை பார்த்த ஆய்வாளர் ராஜா அந்த பெண்ணின் மேலாடையை பிடித்து காவல் நிலையத்திற்குள் இழுத்துச் சென்றார். அங்கிருந்த காவலர்கள் அவர் மீது தண்ணீர் ஊற்றினர். அப்போது பெண் காவலர்கள் இருக்கும்போது பெண்ணின் மேலாடையை பிடித்து இழுத்துச் சென்றது ஏன் என்று ஆய்வாளரிடம் சுமதி தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல் நிலைய வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.